வணக்கம் ட்ரேடர் சசி. பிட்காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா? பிட்காயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எதனாச்சும் வந்து கற்றுக்கணுமா? அதாவது நம்ம இந்த என்ட்ரி எட் எக்ஸிட், இந்த பூமாலை, இல்லை படிக்கட்டு மெத்தடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருக்கணும். கன்சால்டேட் ஆகுது, அந்த இடத்துலேருந்து பிரேக் வந்து எப்படி வந்து நடக்குது, எந்த பக்கம் பிரேக் ஆகுதுங்கிறது எப்படி சிக்னல் கொடுக்குது, நிறைய விஷயங்களை நம்மளுடைய ப்ரீவியஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்துருக்குறோங்க. அந்த வகையில் எக்ஸ் வலைத்தளத்தில் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நேற்றுக்கு வந்து நான் இந்த பிடிசி யூஎஸ்டி வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை வந்து போட்டிருந்தேங்க. இதில் வந்து ஒரு சில மார்க்கிங்ஸ்லாம் இருக்குது. இந்த மார்க்கிங்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து நடந்த விஷயமும் வந்து நம்ம பேட்டர்ன் அதே தான் நடந்திருக்குது. ஸோ இதை பற்றி இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படிக்கட்டு. ஸோ படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கிறான். இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல ப்ரெஷர் பில்டப் ஆகும்னு நான் வந்து அடிக்கடி சொல்கிறது உண்டு. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சாக இருக்குதுன்னா அந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அப்போ இந்த இடத்துல நல்ல ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும்போது வந்து அது வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறையானா 80% அளவுக்கு மேலே வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகி ஒரு ஹை வச்சுருக்குது. லோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து வரலை. ஆனால் திரும்ப போகும்போது அந்த லெவலில் கட் பண்ண முடியல. சரி, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் லோ வந்து எதுவும் வந்து தொடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போச்சு. திரும்ப கூட அந்த இடத்த கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியலன்னா என்ன ஆகுது? திரும்ப வந்து வரும்போது கீழே நல்லா வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. அது வந்து நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தேன். இங்கே வந்து நீங்கள் நம்ம அதே விஷயத்தை நம்ம இங்கே வந்து ஒரு யூடியூப் வீடியோவை வந்து நான் உங்களுக்காக வந்து கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ தொடர்ந்து புல்லிஷாக வந்து போயிருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்க வேணாம். இதுக்கு முன்னாடி அதே தான், படிக்கட்டில் ஏறி தான் மேலே வருவான். ஒன்றும் வேறு குழப்பமே இருக்க தேவையில்லை. ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே மாட்டான் எக்காரணத்துக்கு கொண்டும். அப்போ என்னாச்சு, இந்த இடத்துலேருந்து ஒரு வால்யூம் ஸ்பைக் நியூஸ் வந்ததுங்க. நியூஸ் வந்ததுலேருந்து வந்து வால்யூம் ஸ்பைக் ஆகி நல்லா மேலே போச்சு. புல்லிஷாக போயிட்டே இருந்தது. எங்கேயாச்சும் ஒரு பீரிஷ் கேண்டில் உங்களால் பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை. இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தவன் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கிறான். ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் தான் உங்களுக்கு பியரிஷாக வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம்னு பாருங்கன்னு சொல்லுவேன். நல்ல வேகம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே வேகம் சுத்தமாக வேகமே இல்லை. ஆனாலும் ரெட்டில் க்ளோஸ் பண்ணலை. இல்லைன்னா ரிவர்சல் கேண்டில் வர்ற மாதிரி சிக்னல் இல்லை. இல்லை அதை தொடர்ந்து வர்ற கேண்டலும் கொஞ்சம் வீக்காக வந்து கீழே வரல. என்ன இருக்கு, அடுத்த கேண்டில் மேலேயே போயிடுச்சு. பர்ஃபெக்ட் ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தோன்னா ஆர்வத்தில் வந்து செல் பண்ணிடக்கூடாது. சிக்னல் இல்லை. அடுத்த கேண்டில் ஆரம்பித்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் கூட கீழே வரல. ஒரு பியரிஷாக வந்தது, அதனால் நான் வந்து செல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எவ்வளோ வேகமாக போயிருக்குது? இந்த இடத்துல ஆரம்பித்த வேகத்தை விட இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்குது. ஸோ திரும்ப வந்து வேகம் குறையுது. அடுத்து பர்ஃபெக்டாக ரெட் கேண்டில் வந்து வந்துருச்சு. அதாவது நான் வந்து பிளாக்கில் வச்சுருக்கேன். ஸோ செல்லர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா வேகமாக ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. வேகமாக மேலே போயிட்டு என்ன இருக்குது, ஆரம்பித்த இடத்துக்கே வந்து அதுக்கும் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல். அப்போ கூட வந்து ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. பாடி க்ளோஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. நடுவில் எங்கேயுமே புல் பேக் வந்து தான் போகணும். ஆனால் புல் பேக் வரவே இல்லை. தொடர்ச்சியாக போயிடுச்சு மேலே. இப்போ ஃபஸ்ட்டு புல் பேக்கே இங்கே தான் வருது. அடுத்த தடவை வந்து மேலே போக முயற்சி பண்ணியிருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக என்ன ஹை இருக்குதோ அந்த ஹையில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சிவப்பு கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து இங்கே இருக்குது ஸ்ட்ராங்காக. 3 டிரைவ் பேட்டர்னு ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். மேலே போய் கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு, மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டிரைவ், செகண்ட் டிரைவ், தேர்ட் டிரைவ். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, 3 டிரைவ் வரும் 3 டிரைவ் வரும்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே வந்து
இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து செல் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அப்படியே உங்கள் லெஃப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு எங்கேயோ கீழேருந்து மேலே வந்திருக்குது. அடிப்படை என்ன? இந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் பை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோன்னே நீங்கள் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. உண்மைதானே? நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க, பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, செம்மையாக ட்ரெயின் ஆகிட்டீங்க. ஒலிம்பிக்ஸில் போய் விளையாடுற அளவுக்கு வந்து நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸ் புல்லிஷ்னஸை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு பியர் கேண்டில் வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. உங்களை மாதிரி தானே எல்லோரும் நினைப்பாங்க. இந்த லாபத்தை ஏன் விட்டு கொடுக்கணும்ல நினைப்பாங்க. அப்போ செல் தானே பண்ணுவாங்க. ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி வேகமாக மேலே போயிடுவான்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. மேக்ஸிமம் இங்கேருந்து விழுந்துருக்கிறானா இந்த லோவை கட் பண்ணலன்னா என்ன தெரியுமா ஆகும்? இன்னொரு தடவை இப்படி மேலே போவான், இந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்துடுவோம். அப்போ இதை நீங்கள் வந்து ஒருவேளை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்து வென்ட் ஃபார் எ செல். எந்த இடத்துல? இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது கீழே வந்துட்டு ரிவர்சல் மறுபடியும் வரும்போது வென்ட் ஃபார் எ செல் ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண உடனே மேலே போய் கொஞ்சமாக மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். அடுத்த கேண்டில் மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருந்தது, ஆனால் க்ளோஸ் வந்து கீழே வச்சிருச்சு. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த இடம் வரைக்கும் வராது, இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டாப் லாஸே போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்று கோல்டில் இது நடந்தது. இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போனதுக்கப்புறமா, மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறமா ப்ராஃபிட்டில் உங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா திரும்பவும் வந்து மேலே ப்ரைஸ் வந்தது அப்படின்னா, இந்த லெவலுக்கு வந்ததுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிட போகுது. ஆக மொத்தம் இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் செல் ட்ரேடை எடுக்க தான் போகிறீங்க. ஏன்னா யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஏன் 3 ட்ரேட் அடிப்படை நல்ல வேகமாக வந்திருக்குது. அதனால் இதுக்கு மேலே இன்னும் நல்ல வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஏரியாவிலேருந்து ஏதோ ஒரு பகுதியிலேருந்து விழப்போகுது மார்க்கெட். எவ்வளோ தூரம் விழும்? 50% வரைக்கும் விழும், வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லையா, படிக்கட்டில் இறங்கி போகிற வரைக்கும் இறங்கி போய்கிட்டே இருக்கும். ரெண்டு விஷயந்தான். சரியா? அப்போது தீர்மானமாக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், அதனால் வந்து தீர்மானமாக வந்து சொல்கிறேன். நிறைய இது அடிப்படை பயிற்சியெல்லாம் நானே உட்காந்து தனியாக உட்காந்து பார்த்து பழகின விஷயம். அதனால் இதில் மிஸ்ஸே ஆகாது. ஒரே விஷயம், நீங்கள் பயிற்சி பண்ணுறது தான். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டாப்பை போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். கட் பண்ணிடுச்சு. அப்பாடா, அடுத்த கேண்டில் வந்து கீழே வரைக்கும் போச்சு. ஆனால் க்ரீன் கலரில் மேலே வந்துருச்சு. க்ரீன் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே வருவான், ஆனால் இந்த ஹைக்கு வரமாட்டான். அவன் கீழே தான் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹைக்கு வரவே மாட்டான். இந்த ஹை வரைக்குமே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருந்துருப்போம். அந்த ஸ்டாப் அப்படியே தான் இருக்கும். என்ன நடந்திருக்குது? ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் பை ஆச்சு, அடுத்த கேண்டில் கீழே போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் போகணுன்னு எதிர்பார்த்தது இப்போ வந்து இங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா, ஒன்று இந்த ஏரியாவிலேருந்து கீழே போய் இன்னொரு லோ வந்து இதுக்கு கீழே போய் வைப்பான். இங்கேருந்து எப்படி இந்த லோவிலேருந்து இந்த லோ புதுசாக வந்து வச்சானோ அந்த மாதிரி இந்த லோ வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சு வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. வந்தானா எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே லைட்டாக அப்படி எட்டி பார்த்துட்டு கீழே போயிட்டான். கீழே போனால் 2 சாய்ஸுங்க. 2 சாய்ஸ். என்ன? புதுசாக லோ வைக்கணும். நீங்கள் இங்கேருந்தே செல்லில் இருக்கிறீங்க, புதுசாக இங்கே லோ வைக்கணும். லோ வைக்காமல் ஒரு வேளை மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்தானா இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹையை ஏன் கட் பண்ண, இங்கே என்ன ரீசன் சொன்னோமோ அதே ரீசன் தான். புல் பேக் வந்துட்டு கீழே போயிடுது, அதனால் இந்த ஹையை இந்த இடத்துல கட் பண்ணணும்னு பேசணும். அதே தான் இங்கேருந்து விழுந்துட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் கீழே போயிடுது. அப்போ திரும்ப இங்கேருந்து வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணால் மேலே போயிடுவான். எங்கே போவான்? இங்கே போயிடுவான். இப்போ ஒருவேளை இங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா ப்ரைஸு கீழே இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த இடத்த கட் பண்ணிடுவான். ஏன்னா பையர்ஸோடைய
ஸ்ட்ராங்னஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஏன்னா மேலேருந்து இவ்வளோ தூரம் விழுந்த ப்ரைஸை இந்த லெவலுக்கு கீழே அடுத்த தடவை வரும்போது விட மாட்றாங்க. அப்போது ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே விடலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடம் தாங்காது. இந்த இடத்துக்கு மேலே போய் அடுத்து வந்து இன்னொரு ஹை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்தது? எல்லாம் தலைகீழாக நடந்துட்டு இருக்குது. என்னது? இந்த லெவலுக்கு வர முடியலையா? அடுத்த தடவை இந்த லெவலையே கட் பண்ண முடியலையா? அடுத்த தடவை என்ன பண்ணுறான்? அங்கேயே வர முடியல. அதுக்குள்ளார நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கலாம் இந்த இடத்துல. என்னது? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. நம்ம பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? மேலே கீழே மேலே கீழே போயிட்டு 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 வந்துட்டு இருக்கான். எப்போ நீங்கள் இந்த ஹையை கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். இல்லைன்னா போகவே மாட்டான். இவன் என்ன பண்ணிடுறான்? லோவை கட் பண்ணிட்டான். ஹையை கட் பண்ணுறதுக்கு பதிலாக லோவை கட் பண்ணிட்டான். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து எடுத்துட்டீங்க. இல்லைங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஏன்னா இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, நான் இதுலேயே போய் கோடு போட்டுறேன். எப்பா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இப்படி தான் பிரேக் ஆகும். 80% நேரங்களில் இப்படி தான் பிரேக் ஆகும். ஏதாவது ஒரு சில நேரங்களில் மட்டுமே எதிர் திசையில் போகும். அது வந்து 20% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பியரிஷாக வந்தது. ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்தது. மேலே போன ப்ரைஸு ஒரு சின்ன புல் பேக் வந்து மேலே போயிடுச்சு. விழுந்துக்கிட்டு இருக்கிற ப்ரைஸு டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதுவீங்க. இந்த இடத்துக்கு வராது. இந்த டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுத கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று இதுவும் நடக்கலாம், இல்லைனா வராமலேயே மேலே வந்து போயிடலாம். இது ஃபால் ஆகிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் இது நடந்ததுன்னா கூடுமான வரைக்கும் வந்து மேலே கொஞ்சம் வந்து போயிட்டு தான் கீழே வரும். நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இவன் வந்து தொடர்ந்து வந்து மேலே போகிறானா? இந்த லெவலா? இந்த லெவலு ரொம்ப ஸ்க்ரீனோட பாட்டமில் இருக்குது, மேலே வச்சுருவோம். இந்த லெவலு, இந்த லெவலு அடுத்த தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன ஆயிடுச்சு? புல் பேக் இவ்வளோ தான் வர முடிஞ்சது அவனால். அடுத்த தடவை வந்து மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பண்ணுற மாதிரி எங்கே வரைக்கும் வந்திருக்கான்? அதுக்குள்ளே நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டுடலாம். ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. நீங்கள் இங்கேயே பிரேக் ஆகணும்னு பார்த்தீங்க. என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த அளவுக்கு கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டியை சின்னதாக கிராப் பண்ணிவிட்டு மேலே போகிறான். இந்த மேலே போகிறவன் நல்ல வால்யூமோடு வந்து கடன்னு மேலே போயிடுவான். எப்போவுமே நடக்கிற விஷயம். இங்கே வரைக்கும் போயிடும். எங்கே சோர்ஸ் ஆரம்பிச்சதோ, இந்த ட்ரெண்டு ஆரம்பிச்சதோ, பிரேக் ஆச்சுன்னா ஆரம்பித்த இடத்துக்கு போயிடும். எப்படி போனால் போகும்? வால்யூமோட பிரேக் ஆகணும். இந்த இடத்துல பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த பிரேக்கு இந்த இடத்துல வந்த கேண்டில் மாதிரி இங்கே வந்து ஒரு நம்பிக்கையே எல்லாரும் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேண்டில் இப்படி போயிடும். ஒரு சின்ன புல் பேக் வந்து கூட கரெக்டாக வந்து போயிடும். ஆனால் இங்கே நம்பிக்கையே இல்லாமல் நடந்துருக்குது. வர்த்தகம் இந்த இடத்துல அப்படி தான் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து வேஸ்ட்டாக போச்சு. இந்த லெவலில் எத்தனை தடவை இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, திரும்ப வரும்போதும் ரிஜெக்டே ஆகிடுச்சு. இந்த பிரேக் ஆனதுல இருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கல்ஃப் பண்ணி வந்துட்டாங்க. ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குது, அப்புறம் கீழே போயிட்டாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக கீழே போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போயிடுச்சு? இங்கேயே போயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கலாமா? நடக்கவே கூடாது. நடந்தால் என்ன ஆகும்? கீழே தான் போவோம். ஏன்? பையர்ஸுக்கு வந்து ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மேலே போகும் மார்க்கெட் அப்படிங்கிற நம்பிக்கை துளியும் இல்லை. அதனால் என்ன ஆகுது? செல்லர்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அப்பர் ஹேண்ட் எடுத்து கீழே மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்க. மேலே தலையை தூக்கவே விடலை. பையர்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பை பண்ணால் கூட அவங்கள திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க. கீழே போய்கிட்டே இருக்குது மார்க்கெட். கீழே போய்கிட்டே இருக்குது. புதுசாக வந்து லோ வச்சுக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? எவ்வளோ பெரிய ஃபாலு, மேலேருந்து ஃபாலோ ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ரொம்ப தூரம் வந்துருச்சு. இப்படியே கீழே போய்கிட்டே இருக்குமா? நடக்காது. இந்த மாதிரி படிக்கட்டில் இறங்கி வரும்போது இப்படியே போய்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஒரு 4 தடவை வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. விளையாடுற மார்க்கெட்டில் மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த 4வது தடவையோ 5வது தடவையோ நிறுத்திடுவாங்க மார்க்கெட்டை. ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அதனால தான் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படி மேலே போகுது அப்படின்னா
ரிவர்சல் வர்றதுக்கு முன்னாடி கன்சால்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க. சரியா? அந்த பேரெல்லாம் உட்காந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஆர்வமா பை பண்றாங்க. ₹10 நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள வந்து வியாபாரம் பண்றதுக்காக வாங்கியிருக்கிறீங்க. அந்த பொருளுடைய டிமாண்ட் அதிகமாகுது. ₹1000 போகுது. ₹2000 போகும். ₹10,000 போகும்னு இன்னும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ₹10 வாங்கி ₹1000 போயும் நீங்க விக்க மாட்டீங்க அப்படின்னா, அதுவும் அந்த ₹1000 போன விலை வந்து ஒரு 2 மாசம் காலமா அதே இடத்துல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல போகல. அப்போ நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. மறுபடியும் ₹10க்கே வந்துரும். சரியா? லாஜிக் அவ்வளோதான். ஸோ விலை நல்லா கிடைக்கும்போது வந்து வித்துடுறாங்க. விலை நல்லா வரும்போது வந்து வாங்கிக்கிறாங்க. இப்ப எங்க வந்துருச்சு பிரைஸு? கீழ வந்துருச்சு. இங்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இங்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது? செல்லர்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து கீழ கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த இடம் வந்து நிறுத்திட்டாங்க பையர்ஸ். இதுக்கு மேல ரொம்ப ஆ ரொம்ப எழுச்சியா வந்து பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுச்சியா பை பண்றாங்க. இங்கெல்லாம் ஒரே ஒரு பை கேண்டில் தான் இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் பை கேண்டில்ஸ் தான். அப்ப இதுல இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தோன்னே, நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நடக்கணும். ஒண்ணே ஒண்ணு. என்னது? ஸ்டைலா W வந்து எழுதணும். சரியா? இந்த லோ வந்து கட் பண்ணவே கூடாது. மேல போம்போது இந்த ஹைய கட் பண்ணி போயிடணும். மேலேருந்து விழுந்தது, புல் பேக்கு கீழ வந்துருச்சு. புதுசா ஒரு லோ வச்சிருச்சு. மேல போயிட்டு கீழ வரும்போது ஸ்டைலா W. அடேங்கப்பா! இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி இருக்குதே! அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? புதுசா இன்னொரு லோ. இந்த லோலேருந்து கீழ இன்னொரு லோ வச்சிருச்சு. அப்ப திரும்ப மேல போம்போது மேல போ முடியல. இதான் ஹையி. இந்த ஹைய கட் பண்ணியே ஆகணும். மேல போகல. அடுத்து இங்க தான் போச்சு. அடுத்து இங்க தான் போச்சு. அடுத்து இங்க தான் போச்சு. ஸோ தொடர்ந்து என்னதான் பிரஷர் பண்ணி கீழ வந்தாலும், அவன் இந்த லெவல கட் பண்ணவே முடியல. செல்லர்ஸு டாமினேட் பண்றாங்க. எப்படி எப்படி பண்றாங்க? நல்லா மேல போகுது, கீழ வந்துருது. மேல போகுது, கீழ வரைக்கும் வருது. மேல போகுது, கீழ வரைக்கும் கொண்டுட்டு வர்றாங்க. மேல போகுது, கீழ வரைக்கும். இந்த இடத்துல முடியல செல்லர்ஸால. செல்லர்ஸால முடியல. முடியல. செல்லர்ஸால சுத்தமா முடியல. அவங்களும் சேர்ந்து பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மார்க்கெட் மேல போயிடுச்சு. இந்த அனலைஸ் பண்ணுங்க. இத வந்து சார்ட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி சார்ட் கூட நீங்க பேச கத்துக்கோங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது இந்த இடத்த புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. சும்மா நீங்க இப்படி வந்து லைன்ஸ் போடுறதுனாலயோ, இப்படி லைன்ஸ் போடுறதுனாலயோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கறதுனாலயோ, இல்லன்னா இங்கே எதனாச்சும் லெஃப்ட்ல வந்து சப்போர்ட் இருக்குது. அதனால எடுக்குது. சப்போர்ட் எடுத்துட்டு போகுது அப்படின்னு, ஆ சும்மா இந்த மக்க படிப்போம் பார்த்தீங்களா? இந்தியன் ஸ்கூல்ஸ்ல வந்து சிலபஸ் இப்படி தான் இருக்கும். யார் வந்து நல்லா மக்க படிக்கிறாங்களோ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். சரியா? எல்லாம் உங்களுடைய நினைவு திறனை வந்து சோதிக்கிற மாரி தான் இந்தியால கல்வி முறை இருக்கு. மேலை நாடுகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா, இந்திய கல்வி முறை வந்து அப்படித்தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி நம்ம வந்து படிக்கக்கூடாது. ட்ரேடிங்க்கு வரும்போது படிக்கக்கூடாது. ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. நெறைய வந்து சாதனைகள் பண்ணி எக்கச்சக்கமா பணங்கள் வந்து சேர்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ஃபார்முலாவ ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்கள அப்படியே காப்பி அடிச்சீங்கன்னா, உங்களால பண்ணவே முடியாது. அந்த நுணுக்கங்கள நீங்க வந்து கத்துக்கணும் எப்பவுமே. கத்துக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்து யாராவது கத்துக் குடுத்தாங்கன்னா கத்துக்கோங்க. இல்லன்னா முட்டி மோதி தான் கத்துக்கணும். வேற வழியே கிடையாது. சரி இந்த ஸ்ட்ரெச் மேல போச்சுல்ல, இதுல கூட என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? பைதான் சாரி இந்த இடம் வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஸ் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து W ஸ்டைலா எழுத ஆரம்பிச்சிருக்குது. 2வது தடவ இந்த இடத்த பிரேக் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுது. ஆனா, அந்த லோவ கட் பண்ணல. மேல போயிட்டான். லோவ கட் பண்ணல. மேல போயிட்டான். லோவ கட் பண்ணல. அடுத்த நாள். ஜஸ்ட் இங்கிருந்து இங்க தான் போச்சு. ஆனா, இதுக்குள்ளார இவ்ளோ மெசேஜ் இருக்குது. இங்கேயும் அதான் நடந்தது. ஹைய கட் பண்ணாம கீழ வந்தது. ஹைய கட் பண்ணாம கீழ வந்தது. இது எவ்ளோ பெரிய மூவ் ஆயிருக்கு பாருங்க. இது அதுல வந்து ஒரே ஒரு பகுதி தான். ஆனா, அதுக்குள்ளேயே வந்து இந்த மூவ் தான் நடந்திருக்கு. ஸோ, இத தான் நான் உங்கள கத்துக்கோங்க. பொறுமையா வந்து கத்துக்கோங்க, கத்துக்கோங்க, கத்துக்கோங்கன்னு சொல்றது.
நல்ல மேலே வந்து ப்ரைஸு அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆனதே வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த புல் பேக் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வரலாம் வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ தான் வந்தது. மறுபடியும் மேலே போய் புது ஹை. திரும்பவும் கீழே வரும்போது அங்கேயே வந்துட்டான் தெரியுதா? மேலே போக முடியல. திரும்பவும் ஆல்மோஸ்ட் அதே இடத்துக்கு வந்துச்சு. மேலே போக முடியல. திரும்பவும் கீழே வர முடியல. அப்போ என்ன அர்த்தம்? மேலே பிரேக் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ கன்சால்டேஷன் வந்து அப்படி தான் நடக்கும். எப்படி இந்த ஹை இருக்கு பாருங்க, இன்னைத்த ஹை, இன்னைத்த லோ, இன்னைத்த லோக்கு வர முடியாமல் மேலே போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? மேலே போக போகிறான்னு அர்த்தம். ஏற்கனவே பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நேற்றுக்கே வந்து அழகாக படிக்கட்டில் ஏறி மேலே வந்திருக்கிறான். இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. என்ன பண்ணணும் அதுக்கு? இந்த ஹைக்கு மேலே நல்லா க்ளோஸ் வைக்கணும். அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் வரும், மேலே போகும். சின்ன புல் பேக் வரும், மேலே போகும். இது வந்து தொடர்ந்து நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது? எக்ஸாக்டாக மேலே இந்த இடத்துக்கு போனோன்னா பையர்ஸு ஆர்வம் காட்டல. எப்படி வந்து இந்த இடத்துக்கு வரும்போது பயந்து பயந்து வந்து செல் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மேலே போய் நீ இந்த ஹைக்கு போச்சு, அங்கே பயந்து தான் செல் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், இந்த இடத்த கட் பண்ணல. வரும்போது இந்த இடத்த வந்து கட் பண்ணல. அப்பாடா, இன்னொரு தடவை வந்து மேலே போனான்னா மேலே போயிடுவான். அப்படி தான் நினைக்க தோணும். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. என்ன பண்ணியிருக்கணும்? மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரைஸு மேலே போயிருக்கணும். இந்த ஹைக்கு மேலே போயிருக்கணும். அப்போ தான் லோ சின்னதாக வச்சுட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு அவன் முயற்சி வந்து பண்ணுவான். ஆனால் என்ன நடந்துருக்குது? போகலை. போகாமல் என்ன பண்ணியிருக்கிறான்? கீழே வந்துட்டான். இங்கே அடுத்தது மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே. இந்த லெவலில் கட் பண்ணானா ஓடிடுவான் மேலே. நடக்கவே இல்லை. சுத்தமாக அந்த விஷயம் வந்து நடக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு லோ வந்து வச்சுட்டு கீழே போய்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த இடத்த தான் நான் வந்து எப்படி மார்க் பண்ணியிருந்தேன்? இந்த இடத்த வந்து அவன் கட் பண்ணியே ஆகணும். அடுத்த தடவை வரும்போது இந்த இடத்த கட் பண்ணணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே போயிருக்கான். தெரியுது உங்களுக்கு? ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி இருந்துக்கலாம். இதை கட் பண்ணால் போயிடுவான் அப்படின்ட்டு. கீழே போயிட்டு மேலே வரும்போது அந்த லெவலுக்கு வராமலேயே கீழே போகிறான் பார்த்தீங்களா? அப்போ தான் நீங்கள் இந்த ட்ரெண்டை வந்து வரையணும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வராமலே கீழே போகிறான். வராமலே கீழே போகும்போது என்ன நடக்கும்? அந்த ட்ரெண்டு படி வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? அப்போது அடுத்த முறையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டான். ஆனால் கீழே என்ன நடந்திருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கிறான். இதுக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஹை, அந்த ஹைக்கு வர முடியல. அந்த ஹைக்கு வர முடியல. கீழே வரைக்கும் போனது. இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்கு. சின்ன புல் பேக் இந்த லெவலுக்கு வரக்கூடாது, வராமல் போயிடுச்சு. லெவலுக்கு வரக்கூடாது, வராமல் போயிடுச்சு. இங்கே தெரியுதா? இங்கே எவ்வளோ பையாக இருக்குது ப்ரெஷரு. இங்கே வந்து எவ்வளோ பையிங் ப்ரெஷரு. இங்கே போக நெருக்கமாக போக எவ்வளோ பையிங் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இந்த ரேஞ்சிலேயே நிற்கிறான். கீழே விழுந்துட்டான். எப்படி விழுந்துருக்கிறான்? இங்கே எப்படி விழுந்தானோ அப்படியே தான் விழுந்துருக்கிறான். இங்கே எப்படி வந்து ரைஸ் ஆகி போனானோ அதே தான் இங்கேயும் ரைஸ் ஆகி போயிருக்கான். என்ன ஒரே அடியாக மேலே போயிட்டான். இங்கெல்லாம் ரேஞ்சு பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் ரேஞ்சு வந்து போக சின்னதாகுது. ஏன்? இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இப்படி வந்து கீழே அழுத்திக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது 80% மேலே பிரேக் ஆகும். அப்படி தானே? 80% மேலே, 20% கீழே பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பை எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா செல் எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பிரேக்கிங்க்கு ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது இந்த இடத்துல செல் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. எதை பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே போயிடுவான்? இந்த விழும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே வந்துட்டு தானே இது வந்து இதெல்லாம் நடந்தது. அப்போ இதை லெவலை பிரேக் பண்ணாலும் மேலே ஓடி போயிடுவான். எப்படி வந்து எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான் தெரியுது? அந்த க்ளோஸ் வந்து வைக்கல பார்த்தீங்க, வெளியே போயிருக்குது. ஆனால் க்ளோஸ் வைக்கல. இது கூட எப்படி வந்து போயிருக்குது? ப்ரைஸு லெவல்ஸு படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கு. அந்த இடத்துக்கு க்ளோஸ் வைக்க முடியல. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாதான்.
கீழெல்லாம் வரலாம், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா படிக்கட்டில் ஏறி தானே போயிட்டு இருக்கிறான். மேலே போகிறது கீழே வந்துடும், மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது. மேலே போகணும். எப்போ அவன் மேலே போகாமல் திரும்புகிறானோ, அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்புகிறானோ, அப்போ இந்த லெவல் தாங்காது. நீங்களே முடிவு பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து செல் எடுக்க போகிறதில்ல இந்த இடத்துல. நீங்கள் இங்கே எங்கேயா பை எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பையை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் வர்ற காசு ஏன் விடுவானு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். சரியா? என்ன நடந்துருக்குது? ஹை, அடுத்த ஹை இங்கே தான் போயிருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். என்ன பண்ணியிருக்கான்? இங்கே தான் வந்துருக்கான். அப்போ தொடர்ந்து பியரிஷாக வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது கவனிச்சிங்களா? இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குதா? அப்போது மேலே போகிறதுக்கு அவனுக்கு ஐடியா தான். மேலே தான் போகிறணுன்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் மேலே போகிற மாதிரி ஒரு சின்ன சீனை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து படிக்கட்டில் வேகமாக வந்து ரொம்ப வேகமாக வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணான். அவனுடைய மிஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். ஸோ இது வந்து இங்கேயே நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும். ஆனால் லிக்விடிட்டி வந்து ரொம்ப இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடம் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குல்ல. அப்போ இங்கே பை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இந்த ப்ரீவியஸ் இமீடியட் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இல்லைனா கொஞ்சம் கீழே தள்ளி போட்டிருப்பாங்க. என்னாச்சு? அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கீழே வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படி வந்து போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஸ்டைலாக எழுதியிருக்கானா, மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கேன், கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கேன், கீழே இந்த லோவுக்கு கீழே வரணும், வர முடியாமல் மேலே போயிருக்கேன். இந்த ஹையை கட் பண்ணணும், லோவுக்கு வரக்கூடாது, வர முடியாமல் தான் போயிருக்கிறான். இந்த ஹையை கட் பண்ணணும், இந்த லோவுக்கு வரக்கூடாது, வர முடியாமல் தான் போயிருக்கிறான், வர முடியாமல் தான் போயிருக்கிறான். தொடர்ந்து மேலே போயிருக்கு. நமக்கு இந்த இடத்துலையே நம்ம அந்த மனசு வந்து தளர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம இங்கேயே மேலே போவோம்னு நினச்சோம், நல்ல ப்ராஃபிட் வந்தது, புக் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தோம், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து தூக்கிட்டான். தூக்குனதுக்கப்புறம் தான் அவன் வந்து மேலேயே போகவே ஆரம்பிச்சிருக்கிறான். நம்ம இந்த ட்ரேடை விட்டுருவோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பாருங்கள், கவனிங்க என்ன மார்க்கெட்டில் நடக்குதுன்னு. கவனிக்க 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 தான் உங்களுக்கு இது எல்லாமே விளங்கும். இது எல்லாம் விளங்க விளங்க தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுற ஆர்வமே இருக்கும். ஏன்னா என்னென்னு புரிஞ்சதுன்னு வைங்களா, அப்படி ரசிப்பீங்க நீங்கள் ட்ரேடிங்கை. சரியா? இந்த மாதிரி வந்து பொறுமையாக இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் எதை தாண்டணும், இதை தாண்டணும், தாண்டிட்டானா தாண்டிட்டான், இப்போது இதை தாண்டணும். சரியா? இதை தாண்டா தான் மேலே போவான். அதனால தான் இந்த இடம் இதை தாண்டும் போது இவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆகி மேலே போயிருக்குது ப்ரைஸ். சரி, ஓகே. இந்த மாதிரி வந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸ். அப்படின்னா ஒரு ஸ்பைக் அடிப்பான், இந்த மாதிரி கட 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 கடன்னு மேலே போகும். அது எதுக்காக போகுதுன்னா அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறது. எப்படி வந்து கீழே வந்து கட கட கடன்னு வந்ததில்ல, இப்போ தானே பார்த்தோம். இங்கே வேகமாக வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு, வேகமாக போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து கட் பண்ணவே கூடாது. என்ன பண்ணியிருக்கிறான்? கட் பண்ணவே இல்லை, அந்த லெவல்லே நிற்கிது பார்த்தீங்களா ப்ரைஸு. இன்னொன்று பண்ணணும், என்னது? மேலே போகிற மாதிரி தான் இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அப்புறம் மேலே போயிட்டான். நல்ல ட்ரெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன். அதனால தான் இந்த 2025 நீங்கள் இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் மட்டும் கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பேட்டர்ன் வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா நீங்கள் உங்களுடைய பார்வையை மேலே செலுத்துங்க. மேலே எதை பார்ப்பீங்க? போன தடவை போன ஹைக்கு மேலே போயிருக்கானா இல்லையா, மறுபடியும் வந்து போகும்போது அதுக்கு மேலே போகிறானா, மறுபடியும் வந்து போகும்போது அதுக்கு மேலே போயிடுவான், மறுபடியும் வந்து போனானா அதுக்கு மேலே போயிடுவான். இவ்வளோதான். கோடு போட்டிங்கன்னா அப்படியே மேட்ச் ஆயிரும். உடனே இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். சரியா? அடுத்த நாள் என்ன ஆயிருக்குது? திரும்பவும் வந்து லோவை கட் பண்ணாமல் போயிருக்கிறான். இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்?
இந்த இடத்துல இருந்து மேலே இப்படி போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொய்யாக்கிட்டு கீழே வந்து இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பித்த மார்க்கெட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மேலே போயிடுச்சா? இந்த இடத்துல நீங்கள் நினச்சது இங்கே நடந்துருக்கு. எப்படி நடந்துருக்குது? ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக, அதாவது பிட்காயினுக்கு நான் வேறு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. பிட்காயினுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான், அதே லோயர் லோ தான், அந்த பூமாலை தான், இல்லைன்னா கதவை திறக்கவும் தான், இல்லை நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் மெயின் சேனல் ஒன்று இருக்குது, ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து அதுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்குது ஒரு 48 வீடியோ 50 வீடியோ கிட்டத்தட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இது பார்த்தது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட தொடர்ந்து இந்த பகுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.